குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லைஃப் ஸ்கில். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் ஸ்கில் அப்படின்னா என்ன? வாழ்க்கையோடைய திறன்கள். ஒரு மனிதருக்கு எல்லா வயதினருக்கும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும், வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் பேரண்ட்டாக இருக்கிறவங்க, தாத்தா பாட்டியாக இருக்கவங்க, எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான் இந்த வாழ்க்கை திறன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வாழ்க்கை திறன்னா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, ஒரு ஆள் நல்லா சமைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த குக்கிங் ஸ்கில்னு சொல்லுவோம், சமைக்கிற திறன். இப்போ ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல டான்ஸர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டான்ஸிங் ஸ்கில், கல்ச்சுரல் ஸ்கில்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தர் நல்லா பாடுறார், ஒருத்தர் நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய தனி திறன்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த வாழ்க்கை முறைக்கான திறன்கள் ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன்னா என்ன? ஒருத்தர் கூட ஒருத்தர் தொடர்பில் பேசுகிறது, கொள்வது. அது வேலை செய்யும் போது ஒரு ரைட்டிங்லேயோ இல்லை பேசுகிற ஒருத்தர் ஷேர் பண்ணுற விஷயங்கள், மெசேஜ் அனுப்புறது, ஒருத்தருக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன், பகிர்தல், அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனை நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்துகிறோமா, அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னால் அந்த இன்னொரு விஷயம் அவங்க ஏற்றுக்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் திறன். சரிங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான திறன் இன்டர்பர்சனல் திறன். இன்டர்பர்சனல் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க திறன்கள் அப்படின்னு சொல்லி, நம்மை சார்ந்த திறன்கள், ஒருவருடைய திறன்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அதுதான் இன்டர்பர்சனல் திறன். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஒருத்தவங்க நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்தை யாராலையும் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு தனித்துவமாக அவங்க ட்ரை பண்ணி அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்க அதை சாதித்து காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில், தனக்குள்ளே இருக்க அந்த திறமைகளை வெளிக்காட்டுறது. சரிங்களா? இப்போ முதல்ல என்ன பார்த்தோன்னா தொடர்பு, கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறது, எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்கில் நமக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது. ரெண்டாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஒரு சிக்கலான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து எப்படி நம்ம அந்த சிக்கல்லேருந்து எப்படி நம்ம வெளியே வரத்துக்கான என்னென்ன வழிமுறைகள் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். சரிங்களா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சி அது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். க்ரியேட்டிவ் திங்கிங், எல்லாரும் ஒரு மாதிரி செய்வாங்க, இவங்க ஒரு வித்தியாசமாக செஞ்சு அதை காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த வித்தியாசமாக செய்யக்கூடிய ஆற்றல், அதை தான் புதுமையாக செய்யக்கூடிய ஆற்றல்கள் அந்த க்ரியேட்டிவ் திங்கிங்லேருந்து தான் வரும். சரிங்களா? ஸோ க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பத்தி அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். தன்னை அறிதல்ங்கிறது செல்ஃப் அவேர்னஸ். எம்பத்திங்கிறது ஒரு சில பேரோட அந்த என்ன பார்க்குறது, அவங்களுடைய இயலாமை பார்த்தோம்னா அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்துலேருந்து அவங்கள எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்பத்தி அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்க கூட சேர்ந்து எனக்கும் இந்த மாதிரி தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அலறது சிம்பத்தி. எம்பத்தி அப்படி கிடையாது. அது அவங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து அவங்கள அதுலேருந்து வெளில கொண்டு வர்றது. இந்த பிரச்சனை எல்லாருக்காகவும் தான் இருக்கும், அதெல்லாம் இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி வெளில கொண்டு வர்றது நம்ம எம்பத்தின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது ஒரு ஸ்கில். இப்போது அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவ் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு முக்கியமான திறன். அதில் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது
ஏதான ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் வந்து சேலஞ்சாக எடுத்து அதை பண்ணி காட்டுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மலையை வந்து நிறைய பேர் ஏறி அதை கடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாராலுமே ஒரு 1000கணக்கான மக்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. ஆனால் ஒருத்தர் வந்து தன்னால் முடியும் அப்படின்னு ஒரு அசர்ட்டிவான ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த சேலஞ்சஸை அதை டிமாண்டாக எடுத்து அவங்க முடிச்சு காட்டுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அசர்ட்டிவ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த திறன்கள்லாம் இருந்தால் நமக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு கரெக்டாக சொல்லணும். இப்போ கம்யூனிகேஷன் நான் சொன்னதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல சொன்னது கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த கம்யூனிகேஷன் இன்டர்பர்சனலும் ஒரு மனுஷனுக்கு சேர்ந்தாப்புல வேணும். அதாவது எனக்குள்ளற சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நான் எப்படி மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துகிறேன், அந்த விஷயங்களை நான் எப்படி பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் கம்யூனிகேஷன். சரிங்களா? இப்போ இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு எனக்கு ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் இருக்குது, எனக்கு திறமைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்கணும். அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான ஸ்கில் தான் அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில். சரிங்களா? இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது தொடர்பு சம்மந்தமான விஷயங்கள். தொடர்புனா என்ன? ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தவங்கிட்ட நம்மளுடைய விஷயங்களை பகிரும்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேருது. அதுதான் வந்து கம்யூனிகேஷன். சரி, இப்போ இந்த முதல்ல இருக்கிற இந்த கம்யூனிகேஷனையும் இன்டர்பர்சனலையும் எல்லா வயதினருக்கும் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். எப்படி? உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஒருத்தவங்க வழியில் யாராச்சும் பார்த்து அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவோ இல்லைன்னா அவங்கள ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம அந்த கம்யூனிகேஷனை எப்படி ட்ரெயின் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அந்த டீட்டெயில்ஸு, இப்போது உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கிட்ட ஒரு ஸ்வீட்டோ இல்லை வேறு எதையோ கொடுத்து ஏமாற்ற வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு முன்னாடியே அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு போகிற வழியில் யாராச்சும் பார்த்து எது நான் கொடுத்தா நம்ம வாங்கக்கூடாது, நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிடணும். அவங்களே அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் டேடிக்கு உடம்பு சரியில்லை, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் மாதிரி கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பேரண்ட்டை வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த கோட் நம்பரை பதிய வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போது கோட் நம்பர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் ஒரு 4 நம்பர் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை அதை மனசில் வச்சுக்கணும். அப்போ அந்த குழந்தை உடனே வந்து டெல் தட் கோட் நம்பர் அப்படின்னு சொன்னால் அந்த கோட் நம்பரை சொல்லும் போது அந்த கோட் நம்பர் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க பொய் சொல்கிறாங்கன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தொடர்பான முக்கியமான விஷயங்கள், அதாவது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பான முறைக்கும் இது எப்படி பயன்படுதுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இது குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூலில் பசங்கக்கிட்ட எப்படி பழகணும், டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பழகணும், இதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அந்த வளரும் போதே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது, இப்போது ஆஃபீஸில் ஒரு அடல்ட் ஏஜுக்கு இருக்காங்க. சரிங்களா? நடுத்தர வயதினர் இருக்காங்க. இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா அந்த தொடர்பு. இப்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது, கிளாரிஃபை பண்ணுங்கள். நேராக போயிட்டு நீங்கள் என்னை பற்றி அப்படி பேசுனீங்களாமே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்களா நம்மளை அப்படின்னு சொல்லி நம்ம மனசுலேயே வச்சுருந்தா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்படுவோம். ஸோ தொடர்புகள் கரெக்டாக இருந்தால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் எடுத்துக்கோங்க, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை மாமனார் மாமியாரோ யாருக்குள்ளேயோ ரிலேஷன்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த நடுவில் ஏதோ விஷயங்கள் தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தால் அதை உடனே கிளாரிஃபை பண்ணிட்டா அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அந்த லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது வயதானவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் அதை அவங்க வெளியே சொல்லாமலே உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அப்போ அது யாருக்குமே தெரியாது. சாதாரணமாக அவங்க பாட்டு எப்போயும் வயசாகிடுச்சு அதனால தான் உட்காந்துருக்காங்க, அவங்க எப்பவுமே அப்படி தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு போயிடுவாங்க. பட் நீங்கள் சொல்லணும், எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது, என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்புகள் ரொம்ப முக்கியம்.
எல்லாருக்கும் முக்கியம். சரிங்களா? ஸோ எங்கேனாலும் சரி, ஸ்கூல்லையானாலும் சரி, காலேஜ்லனாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையா இருந்தாலும் சரி, நம்மள வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆனாலும் சரி, இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமாக நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அது எப்படி வர வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம அந்த இன்டர்பர்சனல் நமக்குள்ளே இருக்க அந்த பர்சனல் குவாலிட்டிஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா, நமக்குள்ளே இருக்க குவாலிட்டிஸ் நல்லா இருந்ததுன்னா, மற்றவங்க கிட்டேயும் நம்ம பழகக்கூடிய, தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் அந்த லைஃப் ஸ்கில் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அந்த இன்டர்பர்சனலாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு ஸ்கில்லும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.